என்னாகமம் 11வது அதிகாரம் 18வது வசனம். என்னாகமம் 11:18. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே. போதுங்கய்யா, அந்த முதல் பகுதியை மட்டும் இன்னொரு முறை வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை எடுக்கல, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஓகே ஓகே. நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். போதும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கையை கொடுத்து, நாளைக்காக இன்னைக்கு உங்களை என்ன பண்ணிக்கணும், நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கலான்னு பக்கத்தில் கையை கொடுத்து சொல்றீங்க. நாளைக்கு பரிசுத்தம் பண்ணாதீங்க, நாளைக்கு அற்புதம் நடக்கணும்னா சொல்லுங்க பக்கத்தில், நாளைக்கு இன்னைக்கே பரிசுத்தம் பண்ணிக்க. பரிசுத்தம் பண்ணிக்கொள்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஆவியில நிறைஞ்சு 5 மணி நேரம் ஜபத்தை பண்ணி போட்டு இந்த செல்போனை திறந்து ஆபாச படத்தை 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க நாங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கேட்காதீங்க, சொல்கிறேன். பரிசுத்தம் என்ன ஆகும், புடக்காணிக்கு போயிடும். ஐயா அப்பப்போ அந்த மாதிரி உதாரணமெல்லாம் நிறைய சொல்லுவார், தாங்கிக்கோங்க, சரியா? பாருங்க, இப்போ பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் கூப்பிடுறார். இதுக்கு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. இதுக்கு என்ன இல்லை, குறுக்கு வழி இல்லைங்கய்யா. உங்கள் பார்வை, உங்கள் உணர்வு, உங்களோட உணர்வு, உங்களோட ஆசை என்னது? உங்கள் ஆசை எனக்கு தெரியுமா, உங்கள் மனைவிக்கு தெரியுமா? சொன்னீங்கன்னா தெரியும். உங்கள் மனைவியை தவிர வேற ஆள் மேலே படுற ஆசையை சொல்ல முடியுமா? அடி விழுந்துடும். அந்த ஆசை, உணர்வு, ஏக்கம், இதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குதா? பரிசுத்தம்னா என்ன? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. Have you been dedicated unto the Lord? தேவனுக்காக உங்களை பிரித்தெடுக்கப்பட ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? Have you been set apart for the Lord? ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கீங்களா? அதான் கேள்வி. ஏன் ஊழியத்தில் அற்புதம் இல்லை? ஏன் ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் இல்லை? ஏன் ஜெபங்களுக்கு பதில் இல்லை? உலகத்தான் சொல்ற மாதிரி ஏன் அரைச்சமாவியா இருக்கிறீங்க? காரணம், பரிசுத்தத்தில் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் என்னாகலை, பெருகலை. sanctify yourselves. யாரையோ போய் காக்கா பிடிக்கிறீங்க, மனுஷனை ரொம்ப தேடுறீங்க, இயக்கங்களை ரொம்ப நாடுறீங்க. ஆனா யாரை தேட மாட்டேறீங்க? என் முகத்தை தேடின்னு சொன்னவரோட முகத்தை என்ன பண்றதில்ல, தேடுறதே இல்லை. எங்கெங்கேயோ போய் உட்காந்து நேரத்தை விரயம் பண்றீங்க. போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில், எம்எல்ஏ வீட்டில், கவுன்சிலர் வீட்டில், மனுஷனை நாடி போறீங்க.
ஆனால் யாரை நாட மாட்டேறீங்க? தேவனை நாட மாட்டேறோம். தேவன் சக்தி இல்லாதவர் போல நம்ம நடந்து கொள்றோம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? யோபு என்ன சொல்லுகிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வார்த்தையில மட்டும்தான் சொல்றோம். ஐயா, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர்ங்கிறத நீங்க நடத்தி காமிச்சாதான் உங்க விசுவாசிகள் அதை பார்ப்பாங்க. நீங்க சொல்றது அவங்க காதுல விழாது. நீங்க சொல்றது அவங்க காதுல விழாது. நீங்க அதை நடத்தி காட்டணும். ஐயா வாங்கய்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், ஐயா வாங்கய்யா கவுன்சிலரை போய் பார்க்கலான்னு சொல்லும் போது, இல்லை பிரதர் நான் கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி இருக்கிறீங்களா? அப்புறம் பரிசுத்தம் 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 பேசுறீங்க. கர்த்தர் அவருக்காக பரிசுத்த வைராக்கியம் கொண்ட பெரிய கூட்டத்தெல்லாம் தேடல. என்ன தேடல? பெரிய கூட்டத்தெல்லாம் தேடல, ஒரு ஆளை தேடுறாரு. He looks for a single person who has committed himself for holy living. Are you living a holy life? Have you been set apart for the Lord? தயா கேள்வி. பரிசுத்தம்னா வேற ஒன்றும் இல்லையா, தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை, தேவனுக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க 40 லட்சம் ஜனங்க சுமாராக 40 லட்சம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். யுத்தத்துக்கு போகக்கூடிய போர் வீரர்கள் மட்டும் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். யுத்தத்துக்கு போகக்கூடிய ஆண்கள், அதாவது 20 வயசுல இருந்து 20ல இருந்து எத்தனை வரைக்கும் அதுவும் தெரியலையா? 50 வயசு 20 to 50 அதில் இருக்கிறவங்க தான் யுத்தத்துக்கு போகணும். அந்த ஆளுங்க மட்டும்தான் 6 லட்சம் பேர். அந்த 20ல இருந்து 50க்குள்ள கை கால் ஊனமானவெல்லாம் எதுக்கு போக முடியாது? யுத்தத்துக்கு போக முடியாது. புரியுதா? அப்ப யுத்தத்திற்கு போகக்கூடிய புருஷர் மட்டும்தான் 6 லட்சம் பேர். அப்ப யோசிச்சுங்க, 20 வயசுக்கு கீழே உள்ள ஆண்கள், 50 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? உடல் நலம் நல்லா இல்லாதவங்க, இல்லை உடல் ஊனம் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அப்போ பெண்கள் எவ்வளோ இருந்திருப்பாங்க? அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த அந்நிய ஜாதியான மக்களையும் சேர்த்து சுமாரா 40 லட்சம் ஜனங்க எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? வனாந்திரத்தில். போய் ரொம்ப நாள் ஆகல, புறப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வானத்தில் இருந்து என்ன கொடுக்குறாரு? மன்னா. மன்னானா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இது என்ன? இது என்னன்னா மன்னா. மன்னானா என்ன? இது என்ன? சரியா? இது என்னன்னு கேட்கறது தான் மண்ணாங்கிறாங்க. வானத்தில் இருந்து தேவதூதர் சாப்பிட்ற அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படியே நம்மளை மாதிரியே அவனுங்க ஜெராக்ஸ் காப்பிங்க இஸ்ரவேல் ஜனங்க. கொஞ்ச நாள் மன்னாவை சாப்பிட்ட உடனே, இது என்ன சாப்பாடு? எப்போ பார்த்தாலும் காலையிலையும் மன்னா, மத்தியானமும் மன்னா, சாயங்காலமும் மன்னா, மன்னா மன்னா மன்னா. சலித்து போயிட்டாங்க.
சலுப்படைஞ்சிட்டாங்க. அவங்க முறுமுறுக்கிற அந்த முறுமுறுப்பை 5ஆம் வசனமா பாருங்க. என்னாகமம் 11 நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், மச்சங்கள்னா என்னது? மீன், வெள்ளரிக்காய்களையும், கும்மட்டிக்காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அதனாலதான் பெரியார் திட்டினார் ஆட்டம் இருக்குது, போடா வெங்காயம்னு இல்லையா? வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நினைக்கிறானோ யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. எது இல்லை? வெரைட்டி இல்லை. என்ன இல்லை? வெரைட்டி. ஏங்க ஒரே சாப்பாட்டை எவ்வளோ நேரங்க சாப்பிட முடியும்? தமிழ்நாட்டுக்காரங்களாட்டம் ருசியாக தின்னு பழகணுங்களாட்டம் இருக்குது. தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு எல்லையை விட்டால் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனே சமைச்சு சாப்பிட்டாதான் உண்டு. வேறு எந்த சமையலும் அவனுக்கு வாய்க்கே ஒத்து போகாது. எப்படி இதை திங்கிறானுங்க? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் என் மனைவி எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிருந்தோம். என்னை கூப்பிட்ட அந்த மிஷினரி சொன்னார், பால் இவங்களோட ஸ்பெஷல் உணவு இதுதான் அப்படின்னு சொன்னார். வாயில் வச்சா உப்பும் இல்லை, காரமும் இல்லை, இனிப்பும் இல்லை. இதுதான் அவங்க முக்கியமான சாப்பாடான்னு கேட்டேன். ஆமாம், நான் சொன்னேன் எங்கள் ஊரில் யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க. என் மனைவி சொல்லிவிட்டாங்க, அடுத்த முறைலாம் உங்களை எத்தியோப்பியா கூப்பிட்டா என்ன கூப்பிடாதீங்கன்ட்டாங்க. எனக்கு சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கணும். வாய்க்குன்னா என்ன? வாய்க்கு ருசி. நாக்கு செத்தவனா இல்லை நாக்கு சாகாதவன்? ஆண்டவர் நாக்கை சாவடிக்க சொல்கிறார். நாக்கை என்ன பண்ண? சாகடி. என்ன சார் ஒன்று ருசியாக கேட்டுட்டு தின்னுட்டுருக்கூடாது. ஊழியக்காரன் என்ன பண்ணோம்? நாக்கை கொஞ்சம் பயிர் பழக்க வைக்கணும். கண்டதை வந்ததெல்லாம் வாயில் பேசக்கூடாது. வந்ததெல்லாம் வாயில் பேசக்கூடாது. கண்டதையும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் என்ன வேணும்? என்ன வேணும்? இச்சை அடக்கம் வேணும். நீ இச்சையை அடக்க மாட்டேறடான்னு டாக்டர் என்ன சொல்லி போட்டாருக்கு ஆண்டவர். டாக்டர்கிட்ட போ, அவன் சொன்னாதான் நீ கேட்பேன்னு இல்லை. டாக்டரு இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் ஒழுங்காக சொன்னால் கேட்க மாட்டோம். அது எங்கேயாவது இழுத்த பின்னால், வீங்கின பின்னால், வலி வந்த பின்னால், சிஸ்டம் கெட்டு போன பின்னால், ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவரும் மன்னிச்சிடுறார். அவர் என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சிடுறார். ஸ்டான்லியை நம்பிட்டா மன்னிச்சார். அவர் உன்னெல்லாம் நம்பலப்பா, என்னையும் நம்பலப்பா, ஆனால் மன்னிச்சிடுறார். அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிச்சிடுறார். ஸோ இந்த ஜனங்களுக்கு தே வேர் நாட் கண்டென்ட். என்ன ஆகல? திருப்தி இல்லை. 1 தீமோத்தேயு 6:6 என்ன சொல்லுது? வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கணக்கம்பாளையத்தில் இருந்து ஊழியம் செய்யானாக்கா, நான்லாம் சேலத்தில் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஏன்னா கொண்டாந்து கர்த்தர் எங்கே போட்டார்? கணக்கம்பாளையத்தில் போட்டார். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கணும்னு. நமக்கு என்ன இல்லை, நம்ம இருக்கிற இடத்த பற்றி கம்ப்ளைண்ட்டு, நம்ம அவளை வச்சிருக்கிற ஊழியத்தை பற்றி கம்ப்ளைண்ட்டு,
நமக்கு மேலே இருக்கிறவங்கள பற்றி கம்ப்ளைண்ட்டு, நம்ம விசுவாசிகளை பற்றி கம்ப்ளைண்ட்டு, எல்லாத்த பற்றி முறுமுறுக்கிறோம். இது வேற யாரும் இல்லை, நாம தான் சார். ஆண்டவர் ஒரு 20 ஆத்மா கொடுத்துருந்தாருன்னா 20 இல்லை ஆண்டவரே 2000 வேணும் ஆண்டவரே. இந்த 20 பேர்த்த ஒழுங்கா மேய்டாடே. 20 பேர்த்த ஒழுங்கா மேய்க்கிறதில்ல, ஊரை சுற்றிட்டே இருக்கிற உன்னை நம்பி எப்படி 2000 பேரை கொடுக்கறது? குதிச்சாலாம் வராது ஆத்மா. அடங்கணும். என்ன பண்ணணும்? அடங்கி அமர்ந்து அந்த மந்தை மேலே எப்படி இருக்கணும்? கவனமா. டேய், அந்த கொஞ்சோண்டு ஆடுகளை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? யுத்தத்தை வந்து பார்க்க வந்துட்டான் பொடிப்பாயா. யார் திட்டுறா? தாவீது எப்படிப்பட்ட மேய்ப்பன்? எப்படிப்பட்ட மேய்ப்பன்? தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிற மேய்ப்பன். அவங்க அண்ணனுக்கு அதை சொல்றதுக்கு என்ன இல்லை, அருகதை இல்லை. ஆனா அந்த கொஞ்ச ஆடுகளை காப்பாத்துறதுக்கு இந்த தாவீது என்ன பண்ணா? தன் உயிரை கொடுத்தான். சார், உங்ககிட்ட இருக்கிறது 5 50 500 அது கேள்வி கிடையாது. கொடுத்த அந்த மந்தைக்கு உயிரை கொடுக்குறியாங்கிறது தான் கர்த்தரோட கேள்வி. உன் கையில் கொடுத்த ஆத்மாவுக்கு நீ உத்தரவாதம் பண்றியா? இரவுல முழிச்சிருந்து ஜெபிக்கிறையா? உபவாசிக்கிறையா? உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கிறையா? அதான் கேள்வி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால் வெள்ளி சனிக்கிழமையில் ஆண்டவரே என்ன பரிசுத்தமாகும், என் மனைவியை பரிசுத்தமாகும், என் பிள்ளைகளை பரிசுத்தமாகும், எங்களை தகுதிப்படுத்தும், நீங்கள் கொடுத்த ஊழியத்தை செய்ய என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் ஆக்குங்க. இதுதான் நான் ஆண்டவரை நோக்கி கதற கதறல். பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுறதை விட என்னை ஆயத்தம் பண்ண நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன். நான் யோக்கியம்லாம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறேன்? தேவனுடைய முகத்தை எப்படியாவது என்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துங்கன்னு கெஞ்சுகிறேன். இந்த ஜனங்கள் அதிருப்தியாக இருந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த மந்த மேலே அதிருப்தியாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த மனைவியை பற்றி குறை சொல்லிட்டு திரிகிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைங்க மோசம்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக தேவனை துதிக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காக ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இல்லை வேற ஒருத்தியோட வாசலை எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர். உன் இருதயத்தின் யோசனைகளை எங்கிருந்து அறிகிறாராம்? தூரத்தில் இருந்து அறிகிறார். உள்ளுக்குள்ள வர்ற பண ஆசை அவருக்கு தெரியாதா? எதுக்காக ஊழியம் செய்கிறோன்னு அவருக்கு தெரியாதா? வீடு சந்திப்பு எதுக்குன்னு தெரியாதா? பரிசுத்தமாக இருக்க அர்ப்பணித்தவங்க இந்த இடத்துக்கு வந்தாவே போதும். எனக்கு யார் போதுங்க? நான் பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறேங்கிறவங்க இந்த கூட்டத்துக்கு வந்தால் போதும். பரிசுத்த குலைச்சலான 1000 பேர் எங்களுக்கு தேவையில்லை. தேவன் மேலே அன்போடு பரிசுத்தமாக நடக்க தங்களை அர்ப்பணித்த 20 பேர் போதும். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 2-3 காரியம் சொல்லிட்டு மோசே கதறாரு. 11ஆம் வசனம் வாசிங்கப்போ. என்னாகமம் 11:11. எனக்கு உங்ககிட்ட கிருபை கிடைக்கலையே. ஏன்? கிருபை கிடைச்சதுனால தான் அவனை என்ன வாக்குனாரு. அவன் யாரு? மோசே. மோசே யாருங்க? ஊழியக்காரன். மோசே யாரா இருந்தான்? கொலகாரன், கொலகாரப்பாவி. ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருந்தவன் யாரு? மோசே. தலைமறைவா இருந்தவனை கூப்பிட்டு நீ எனக்கு ஊழியம் செய்தானா
உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடையாம போச்சு. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை குறை சொல்கிறீங்களே ஐயா. ஆண்டவர்கிட்ட என்னத்தை குறை உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் குறை உங்கள் கண்ணிலே தெரியாதா? சொல்கிறான், என்ன சொல்கிறான்? அடியேனுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவருடைய பிதாக்கள் நான் ஏப்பா மைக்க வச்சு வாசிங்கப்பா. இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீ என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? நானா கற்பந்தரித்தேன்? இவர்களை பெற்றது நானோ? இவங்களுக்கு அப்ப நானா? இந்த ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? நான் எங்க இருந்து இவங்களுக்கெல்லாம் கறி கொடுக்கறது? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள். என்கிட்ட அழுகுறாங்க ஐயா. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. என்னால தாங்க முடியாது. எனக்கு இது மிஞ்சின பாரமா, தாங்க முடியாத பாரமா இருக்குது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் இவங்க கிட்ட என்ன மாட்டி விடாம என் உபத்திரவத்தை நான் காணாத, இனிமேல் இந்த உபத்திரவத்தை நான் பார்க்காதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்பொழுதே என்ன கொன்று போடும். நிறைய பேர் பண்ற ஜெபம் என்ன? போதும் ஆண்டவரே. சுய பரிதாபம். என்னது? சுய பரிதாபம். இவன் எங்க இருந்தவன்? அரண்மனையில் வளர்ந்தவன். தன்னோட உணர்வை கட்டுப்படுத்த தெரியாதவன். தன்னோட உணர்வை கட்டுப்படுத்த தெரியாதவன். நியாயமா பேச வேண்டியத நியாயமா பேச தெரியாம போய் கொலை பண்ணிட்டான். அந்த கொலைகாரனை என் ஜனங்களை விடுவிச்சு கூட்டிட்டு வாடானாக இவன் இப்போ என்ன சொல்கிறான்? நீங்கள் எங்கே இருந்தீங்க ஐயா? உங்கள் பாஸ்ட் என்னது? உங்கள் கடந்த காலம் என்னது? எங்கேருந்து உங்களை கூப்பிட்டாரு? எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை குறை சொல்கிறீங்க. ஆண்டவரை விட நம்ம யோக்கியவான்களோ? ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இயலாமைய ஒத்துக்கிட்டாக்க பரவாயில்ல. அந்த வசனம் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? 14 இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. அத சொன்னது ஓகே. ஆனா அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, என்னை என்ன செய்யணும்னு கேட்கறது இல்ல. நம்ம எல்லாருமே அப்படிதான். ஆண்டவரே என்ன செய்யணும்னு கேட்கறது இல்லை. எனக்கு இது வேணும் ஆண்டவரை, நான் விட்டுட்டு ஓடுறோம் ஆண்டவர். இது எனக்கு வேணும் ஆண்டவர், இதை விட எனக்கு வேற நல்ல சபையை கொடுங்க ஆண்டவர். இக்கரைக்கு அந்த மாதிரி அக்கறையை பார்த்து ஓடுறதில்ல. நான் ஒரு கில்லாடி. என்னெல்லாம் வச்சுட்டு ஆண்டவர் படாத பாடுபடுறார். கீழ்வாணி சபையில் மக்கள்லாம் என்ன உசுப்பேற்றிட்டு என்ன பண்ணுறோம்? சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறோம். என்ன கட்டுறோம்? 91, 92ஆம் வருஷத்தில் ஆலயம் கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆலயம் வளர வளர சபைக்குள்ள பிரச்சனை வளருது. ஆலயம் வளர வளர, கட்டடம் வளர வளர சபைக்குள்ள பிரச்சனையும் பிரிவினையும் வளருது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு காலையில் ஒரு 7-7:30 கீழ்வாணியில் வந்து இறங்கிட்டு அந்த கட்டட கமிட்டி பொருளாளர் வீட்டில் போய் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு தகவலை சொல்ல போனேன். உக்காருங்க ஐயா அப்படின்னாரு. டீ கொண்டாந்து கூட ஐயாவுக்கு அப்படின்னாரு.
டீயை கையில் கொடுத்து போட்டு பேசு பேசு பேசுன்னு என்னையும் மிஷினரி ஐயாவையும் கண்டபடி பேசுகிறார். ராஜா செல்வராஜ் ஐயா மேலே அவங்களுக்கு ஏகப்பட்ட காட்டம், அதையும் சேர்த்து எம் மேலே இறக்கி அந்த ஆள் திறந்த வாயை மூடாமல் 1 மணி நேரம் பேச நானும் அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறேன். பேசி முடித்த உடனே ஐயா நான் கிளம்பிட்டுங்களான்னு ஒன்றுமே பேசலை. போயிட்டு வாங்க. எந்திரிச்சு ரோட்டுக்கு வந்து தாண்டி தான் எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும். அந்த பக்கம் இறங்கின நான் இந்த பக்கம் நின்று அடுத்த பஸ் ஏறி எங்கே போயிட்டேன், மேட்டூர் போயிட்டேன். மனசு தாங்கலை, ரொம்ப பாரம் கடுப்பு. எங்கள் அப்பா அங்கே மேட்டூர் சபையெல்லாம் முடித்து வந்தால் நான் வீட்டில் இருக்கிறேன். என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டா, என்ன நடந்துச்சுன்னு தானே சொல்லணும். இனிமேலாம் நான் இந்த ஊருக்கு போக மாட்டேன், இந்த சபைக்கு போக மாட்டேன், இவங்கெல்லாம் நன்றி கெட்டவங்க, இவங்கக்கிட்ட ஊழியம் செய்கிறதுக்கு யார்கிட்ட போய் ஊழியம் செய்யலாம், இந்துக்கள்கிட்ட போய் ஊழியம் செய்யலாம் ஊன்னு நான் பேசினேன். எங்கள் அப்பா கேட்டார், சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் பையனாக இருந்தீங்கன்னா போய் சர்ச்சு கட்டின இல்லை அந்த வேலையை முடித்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே வேணால் போன்ட்டார். இப்போ கடுப்பு எனக்கு யார் மேலேயும் சேர்த்தி வருது. விட்டுட்டு ஓடுறதில்ல நாமெல்லாம் யாருங்க, கில்லாடிங்க. அது நல்லா இருக்குது, இங்கே இருந்தோம் அதை பார்த்தோம் அது எவ்வளோ பச்சையாக இருக்குது. இந்துக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சால் உடனே எல்லாம் இயேசுவை ஏற்றுக்குவாங்களா? நிறைய நேரம் நமக்குள்ள என்னது, திருப்தி இல்லை. வி ஆர் நாட் கண்டென்ட். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் திருப்தி இல்லை, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் திருப்தி இல்லை, கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற ஊரில் திருப்தி இல்லை. கர்த்தர் என்ன அனுப்புனாருங்கய்யா அப்படின்னா என்ன வரணும், வார வாரம் ரட்சிக்கப்படணும். உன்னை ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தர் என்ன பாடுபட்டு இருக்கிறாரு, நம்மளை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு அவர் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ, இந்த ஒரு யோனாவை திருத்துறதுக்கு ஆண்டவரால் முடியல. நான் சாகிறது நல்லது. யாரு? ஆமாம். ஏப்பா கோபமாக இருக்கிறிய? ஆமாம், நான் சாகிற வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். அந்த ஒரு ஆள் ஆண்டவரால் என்ன பண்ண முடியல. ஆனால் யார் திருந்திட்டாங்க? நினிவே மக்கள்லாம் திருந்திட்டாங்கய்யா. சார் உங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல தெரியுதா? உங்களுக்குள்ள திருப்தி வரமாட்டேங்குது. கர்த்தர் கொடுத்த பாதையில் போகிற கீழ்ப்படிதல் வரமாட்டேங்குது, அர்ப்பணம் வரமாட்டேங்குது. எதுக்கோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறான். கர்த்தர் கொடுத்ததை விட்டு போட்டு பிசாசு காட்டுற ஆசைக்கெல்லாம் ஓடுறது. இன்றைக்கி நிறைய பேரோட ஊழியம் என்னது, 1ஆம் தேதி இந்த ஊரில் பாஸ்டர் மீட்டிங், 2ஆம் தேதி அந்த ஊரில், 3ஆம் தேதி இந்த ஊரில்னு 30 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாஸ்டர் மீட்டிங் வைக்கல ஐயா. நல்ல வேலை சபையார் பொழைச்சாங்க ஐயா, இல்லையா? மீட்டிங்காக சுற்றுறதே ஊழியம். வீட்டில் வந்து பண்ணுற அதிகாரத்துக்கு வேறு அளவே இல்லை. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்னையா பண்ணுவார்? பாவம் ஆண்டவர். திருப்தி இல்லாத கூட்டம். மோசே எல்லாம் புலம்பி தீர்த்தவுடனே, சரி நான் உன் மேலே இருக்கிற ஆவியை உன்னோட மூப்பர்கள் 70 பேர் மேலே வைக்கிறேன், அவங்களும் உன் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பாரத்தை சுமப்பாங்க. இவர் யாரோட போராடிட்டு இருக்கிறாரு? யார் கூட ஆண்டவர் போராடிட்டு இருக்கிறாரு? மோசே கூட. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஜனங்க மோசங்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு,
உன்னை மோசம்னாலும் நீ மூஞ்ச தூக்கிட்டு உக்காந்துக்குவ. என்ன பண்ணுறது, உன்னை கூப்பிட்டேன், வா வா, தா உன் வெயிட்டை தாங்கிறதுக்கு தான் ஆளை எழுப்புறேன், செய் செய் செய். ஆண்டவரை பரிதாபமான நிலைக்கு தள்ளுறோம்ல, அவர் சொன்ன பேச்சு கீழ்ப்படிக்க மாட்டேறோம்ல, அவர்கிட்ட 1000 கண்டிஷன் போடுறோம்ல, அண்ட சராசரத்தை படைச்சவர்கிட்ட கண்டிஷன் போடுறோம். யோசிச்சு பாருங்க ஐயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா நீ போய் ஜனங்காட்டு இப்படி சொல்லு. எப்படி சொல்லு? 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல வைப்பேன். சரி, வச்சுட்டாரா? எங்க வச்சாரு? சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால 25ஆம் வசனத்துல வச்சாரு. அதுக்கு முன்னால இதை வாசிங்க. 19-20 ஜனங்களுக்கு சாப்பாடு இறைச்சி கொடுக்குறேங்கிறாரு. வாசிங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். என்னத்த? இறைச்சி, நான்வெஜ், கோழியோ மட்டனோ. போய் சாப்பிடும்போது, ஏம்மா எனக்கு சோறு கம்மியாக போடு, கறி மட்டும் கொஞ்சம் நிறையா வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். என்ன வைய? கறி மட்டும் வைய. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார்? பார்த்துக்கிட்டே இருந்தார். காலில் ஒரு வீக்கம் வந்துச்சு. டாக்டர் என்ன சொல்லி போட்டார்? எந்த கறியும் கம்மியாக தான் ஏன் திங்கணுன்ட்டார். அப்போ வீக்கம் வந்தால் தான் நீங்களாம் திருந்துவீங்க. நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க பார்த்தீங்களா? நம்மளெல்லாம் வச்சுட்டு அவர் அப்புறம் ஒரு வசனம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஊழியக்காரனுக்கு காயவும் தெரியணும், மேயவும் தெரியணும். மெய் 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 எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க வசனம். ஒரு மாதம் வரைக்கும் கறி போடுறேன்டா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. மோசை என்ன சொல்லணும்? சரிங்க ஆண்டவர் என்னன்னு சொல்லணும். இந்த அதிக பிரசங்கி மோசை நம்மளை மாதிரி தான். மோசை நம்மளை விட மோசமானவன் கிடையாதுங்க, நம்மளை மாதிரியே. பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. 21ஆம் வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம், என் கூட இருக்கிற யுத்தத்துக்கு போற ஆளுங்களே 6 லட்சம் பேரு, 1 மாதம் முழுவதும் ஒரு மாசம் ஃபுல்லா புசிக்கும்படி அவருக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. என்னங்க கொஞ்சம் கூட கணக்கு போட தெரியாம இருக்கிறீங்க? என் கூட சண்டைக்கு போறவனே 6 லட்சம் பேர் இருக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? 1 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கறி கொடுப்பேங்கிறீங்களே. என்ன நீங்க உங்களுக்கு ஒன்றும் வியாக்கியானம். ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்குறோம்ல நிறைய நேரம் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஊழிய பாதையில், டே நீ இதை போய் செய்டானா, இதை போய் செஞ்சால் யார் ஆண்டவர்? பவுல்கிட்ட வந்து சொல்கிறார், டேய் உன்னை புறஜாதிகள்கிட்ட, ஐயோ ஆண்டவரே நான் என்னென்ன பண்ணேன்னு, நான் பண்ணினதெல்லாம் யாருக்கு தெரியும்? எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் அவங்கக்கிட்ட போனா எல்லாம் அப்படி ஏசு ஏற்றுக்குவாங்க. டே நீ புறப்பட்டு போடா தூர புறஜாதிகள்கிட்ட. அவரே சொல்கிறாரு, நான் போக மாட்டேன்னு, அவர் போக சொல்லிட்டாருன்னு. அப்புறம் வந்தால் தான் தெரியுது. எருசலேமில் வந்து நான் 5 பேருக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு கோயிலில் நின்று பொருத்தனை பண்ணார். அத்தனை பேரும் கையை போட்டு பிடிச்சிட்டான். ஓ எருசலேமில் இருந்திருந்தால் நம்மளை அன்றைக்கே பணமாக்கியிருப்பாங்கன்னு இப்போ தான் தெரியுது லேட்டாக. புரியுதா? ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போயிடணும். மலங்காட்டுக்கு போக சொன்னால் மலங்காட்டுக்கு போகணும். பள்ளத்தாக்குக்கு போக சொன்னால் போயிடணும். பட்டணத்துக்கு போக சொன்னால் இல்லை ஆண்டவர் பட்டணத்துக்காரங்களோடலாம் நம்மளால் முடியாத ஆண்டவர், நானும் வில்லேஜ் ஆண்டவர், கிராமம் ஆண்டவர், நான் புழு ஆண்டவர். அதாண்டா புழுவாக இருக்கிறதுனால தாண்டா ஒன்று தூக்கி பட்டணத்துக்குள்ளே போகிறேன் போடா. புரியுதா?
ஆண்டவருக்கு அட்வைஸ். அடுத்த வசனம் வாசிங்கப்பா. 22. ஆடு மாடுகளையும், ஐயோ இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும், ஆடு மாடு அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? நீங்க ஏன் அடிக்கடி திரும்பி திரும்பி போறீங்க பாஸ்டர்? நிறுத்தின இடத்துல இருந்து படிங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும், மறுபடியும் ரிட்டர்னே போறாரு. ரிவர்ஸ் கீர் போட்டு போறாரு. அடிக்கடி ரிவர்ஸ் கீர் போட்டு ஓட்டுவீங்களா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம், சமுத்திரத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் அவர்களுக்கு சேர்த்தாலும், அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்காக போதுமா என்றான். அவங்களுக்கு போதுமான என்ன உங்களுக்கு ஒரு விவரமே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ ஜனங்க ஆண்டவரை. சண்டைக்கு போகிறவங்களே 6 லட்சம் பேர், எல்லாத்தையும் சேர்த்தனா 40 லட்சத்துக்கு மேலே வரும். நீங்கள் என்னமோ ஒரு மாதம் வரைக்கும் ஏதோ ஒரு நேரம் கொடுக்குறேன்னா ஒத்துக்கலாம். இல்லை பாஸ்டர் மீட்டிங்கில் மத்தியானம் சிக்கன் கொடுக்குற மாதிரி நீங்களும் டெய்லி மத்தியானம் கொடுக்குறேன்னா சரி ஒத்துக்கலாம். நீங்கள் என்ன ஒரு மாதம் ஃபுல்லாக கொடுக்குறேங்கிறீங்க? ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க சார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும். ஆமாம், இயேசுவோட அம்மா சொன்னாங்க, வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு அதுக்கு மேலே பேசாதன்னு அர்த்தம். அதுக்கு மேலே பேச, சொன்னதை செய். பெரியவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கெல்லாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் யாரும் சொன்னதெல்லாம் சொல்ல முடியாது பிள்ளைங்கள. அவங்க சொல்கிறத நாம் தான் கேட்கணும் இல்லையா? சைமன் ஐயா ரொம்ப தலையாற்றார். பேரன் ரொம்ப மிரட்டி இருப்பானாட்டு இருக்குது. பார்த்தீங்களா, பிள்ளைங்க அப்படி தான் நம்மளை மிரட்டுறாங்க. சரி பரவாயில்ல, பாருங்க, சொன்னதை செய். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க உங்களை பரிசுத்தம் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. எதுல மட்டும் கவனம் செலுத்துங்க? என்னை நான் கர்த்தருக்கு முன்னால எப்படி பார்த்துக்கணும்? பரிசுத்தமா காத்துக்கணும். பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு ஊழியக்காரரை குறை சொல்லுவான், பேசாதீங்க. முடிஞ்ச அந்த இடத்த விட்டு விலகி போங்க. அரசாங்கத்தை பற்றி யாரா குறை பேசிட்டு இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணாதீங்க, பிரிஞ்சு போங்க. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தத்தை தொடாத. எல்லாரும் பேசுறாங்கன்னு பேசாத. உன் வார்த்தையை பார்த்துக்கோ, உன் எண்ணத்தை காத்துக்கோ. உன் நினைவுகள் கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தமா இருக்கட்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அவரோட அழைப்பு உங்க மேல பரிசுத்தமா வாழ்றது தான். அதே 1 தெசலோனிக்கேயர் 4 இல்ல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய அழைப்பு உங்களுக்காக பரிசுத்தம், அவருடைய சித்தம் உங்களை பற்றி பரிசுத்தம். 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? 1 கொரிந்தியர் 3:16-17, 1 கொரிந்தியர் 6:19-20 பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது. ரோமர் 12:1-2 பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஏன் இன்னைக்கு சபை பவர்லெஸ்ஸா இருக்கு? ஏன் இன்னைக்கு சபை எஃபிஷியன்ட் இல்லாம இருக்குது? ஏன் இன்னைக்கு சபை தூங்கி வலியுது? ஏன் இன்னைக்கு சபை சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருக்குது? நமக்குள்ள கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறதுல நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கடைசியா யோபு 1:5 வாசி. யோபு 1:5. விருந்து செய்கிற அவர் அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நல்லா கவனிங்க. இவன் எந்த காலத்து ஆளு?
ஆபிரகாம் காலத்து ஆளு. எந்த காலம்? ஆபிரகாம்ல இருந்து மோசேக்கு இடைப்பட்ட காலம். அந்த காலத்தில் வாழ்ந்த அவன் தன் பிள்ளைகள் தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருக்க கூடும்னு அவர்களை கூப்பிட்டு தானே பலி செலுத்தல, அவங்கள கூப்பிட்டு பலி செலுத்தி பரிசுத்தப்படுத்தினான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அதே அதிகாரம் 21, 22. நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2 அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதடுகளினால் பாவம் செய்யல. ஏன் தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான்? அவன் தன்னை பரிசுத்தவானா காத்து கொண்டான். யோபு யாரு? ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய பிரபு. சில வேத பண்டிதர்கள் அவன் ஒரு ராஜான்னு சொல்கிறாங்க. எப்படி வேணா இருந்திருக்கட்டும், பரிசுத்தத்தின் மேலே கவனமாக இருந்தான். நீங்களும் நானும் ஊழியக்காரங்கன்னு சொல்கிறோம். பரிசுத்தமாக இருக்கிறோமா? உங்கள் மனைவிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தை பரிசுத்தமாக இருக்குதா? உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் பரிசுத்தமாக பேசுகிறீங்களா? வாகனம் ஓட்டும்போது பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? தேவன் பரிசுத்தம் உள்ள இடத்துல மட்டும்தான் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நேச பாவினானையா, தேவா இரக்கம் மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜோலி தேடும் சுத்த ஜோதி அரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறினோ. அரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரோ. தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரோ. உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மனம் நொந்து மருளுகின்றே. பரிசுத்தரே
நெஞ்சம் வாழிரோ. ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை பண்ணுவீங்களா ஐயா? ஆண்டவரே, உங்க மகிமையை காணும்படி நான் திருப்தியாயிருக்க, நீர் கொடுத்ததில்ல, நீர் என்னை வச்சிருக்கிற இடத்துல, நீர் என்னை வச்சிருக்கிற குடும்பத்தில், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள்ல நான் திருப்தியா இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் புலம்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க மனமு வந்து எதை கொடுக்குறீங்களோ அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை தேவனுக்காக வாழ நம்மை நாம அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அங்கீகரியும், பரிசுத்தப்படும்.